எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து யூனிட் 2ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த கொஸ்டின் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகள். நான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கறப்ப இந்த கொஸ்டின் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப கலைத்திட்ட வடிவமைப்பின் வகைகள்ல 3 வகைகள் இருக்கு. சரிங்களா? ஒன்னு பாருங்க, ஆசிரியர் மைய கலைத்திட்டம், அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாட மைய கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பாருங்க, பிரச்சனை மைய கலைத்திட்டம், அதாவது பிரச்சனை மைய அணுகுமுறை அப்படி சொல்லுவாங்க, இல்ல வாழ்க்கை மைய அணுகுமுறை அப்படின்னு கேட்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவர் மைய அணுகுமுறை, அல்லது என்ன கொஸ்டின்னா இந்த கற்போர் மைய கலைத்திட்டம். நல்லா கவனிச்சுங்க, கற்போர் மைய கலைத்திட்டம்னாலும் மாணவர் மைய கலைத்திட்டம்னாலும் ஒண்ணுதான். இந்த 3 தான் வகைகள் இருக்கு. இந்த 3ஐயும் மொத்தமாவும் உங்களுக்கு 10 மார்க்ல கேட்கலாம், இல்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றா கூட உங்களுக்கு 10 மார்க்ல கேட்கலாம். அதனால தான் இதுல ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு 6 பக்கம் வர்ற மாதிரி நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த கற்போர் மைய கலைத்திட்டம் அல்லது மாணவர் மைய கலைத்திட்டம் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாணவர் மைய கலைத்திட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்வியில என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அதை சொல்லிட்டு அப்படி நான் உங்களுக்கு விரிவா நான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மாணவர் மைய கலைத்திட்டம்னா என்ன அப்படி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கலைத்திட்டம்னா என்னது? ஒரு பாடப்பகுதியை உருவாக்குறது தான் கலைத்திட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது சிலபஸ்னு சொல்லுவாங்க. இப்போ 10th என்ன 5 பாடப்பகுதி இருக்கு. அதே மாதிரி 12th ஒவ்வொரு சப்ஜெக்டா கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கலைத்திட்டம். சரிங்களா? அந்த கலைத்திட்டம் நம்ம எப்படி அமைக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம 12th முடிச்சுட்டு காலேஜ் கோர்ஸ் வந்து புதுசா ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோர்ஸ்ல என்னென்ன பாடம்லாம் அமையணும், அந்த பாடத்துல ஒவ்வொரு பிரிவுல என்னென்னலாம் இருக்கணும். இப்போ வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு செமஸ்டர் எழுதுவோம். இப்போ நம்ம வந்து பாருங்க, இப்போ 4th செமஸ்டர்ல எத்தனை பாடம் கொடுத்துருக்காங்க? 5 பாடங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 5 பாடங்கள், இந்த 5 கலைத்திட்டத்தை எந்த அடிப்படையில் உருவாக்கணும், எதன் அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க, அந்த 5மே சேர்ந்ததுதான் கலைத்திட்டம். சரிங்களா? அந்த கலைத்திட்டத்தை உருவாக்குறப்ப எதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கணும் நல்லா கவனிச்சுங்க. இந்த மாணவர் மைய கலைத்திட்டத்தை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா, அதாவது நல்லா கவனிச்சுங்க, இப்போ நீங்க 4th செமஸ்டர் படிக்கிறீங்க, உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? இந்த 5 சப்ஜெக்ட் மொத்தமா சேர்ந்ததுதான் கலைத்திட்டம். இந்த 5 சப்ஜெக்டை எதனால உருவாக்குனாங்க? சரிங்களா? அதாவது பிஎட் மாணவர்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு அதை பொறுத்து அந்த கலைத்திட்டத்தை உருவாக்குறாங்க. இவங்க வந்து அந்த ஆசிரியரா போறவங்க, அப்ப இவங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அதைத்தான் நான் சொல்லுவாங்க கலைத்திட்டம் சொல்லுவாங்க. இப்ப இந்த மாணவர் மைய கலைத்திட்டம் அப்படின்னா என்ன சார்? நல்லா கவனிச்சுங்க. மாணவர்களுடைய, அதாவது கற்போரின் இல்ல மாணவர்களுடைய தேவைகள், மாணவருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன தேவை இருக்கு, அடுத்து வளர்ச்சி, மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக என்ன கலைத்திட்டத்தை உருவாக்கலாம், அடுத்து ஆர்வங்கள், மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எதுல ஆர்வங்களா இருக்காங்க, இந்த 3 விஷயத்தை அடிப்படையா வச்சுதான் ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்குறது தான் இந்த மாணவர் மைய கலைத்திட்டம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ நீங்க கிளாஸ் கவனிச்சா ஓனர் எழுதுறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த ஜான் டூயின்ற ஒரு அறிஞர் வந்து இந்த மாணவர் மைய கலைத்திட்டத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. குழுவாக கற்கும் வகை செய்தல். கலைத்திட்டம் வந்து குழுவாக கத்துக்கிறோம், குழுவா சேர்ந்து கத்துக்கிற மாதிரி அந்த கலைத்திட்டம் அமையணும். இப்போ நம்ம வந்து ஸ்கூல் படிக்கணும், இந்த பிராக்டிகல் எக்ஸாம்லாம் இருக்கு, அதனால நம்ம பிராக்டிகலா செஞ்சு பார்க்கறோம். அப்ப அது ஒரு பிரிவா வச்சிருக்காரு. அதே மாதிரி கத்துக்கிறது வந்து குழுவாக கற்க வகை செய்யற மாதிரி அந்த கலைத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கண்டறியும் திறன். புதுசா மாணவர்களுக்கு ஒரு சிந்தனை உருவாக்கணும், புதுசா கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஊக்குவிக்கணும், அந்த மாதிரி கலைத்திட்டம் இருக்கணும். எல்லாரும் பாருங்க, என்னுடைய அதாவது வாழ்க்கையை ஜெயிச்சவங்க நிறைய பேர் பாருங்க, ஏதாவது ஒரு புத்தகம் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போகுது. அதுதான் நான் சொல்றேன்னா கண்டறியும் திறன். அடுத்து பாருங்க, சுய சிந்தனை. ஒரு புத்தகம் மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாணவனுடைய சுய சிந்தனையை வளர்க்கிற மாதிரி அந்த கலைத்திட்டம் அமையணும். அப்படி யார் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இந்த ஜான் டூயி சொல்றாரு. சரிங்களா? இப்போ இந்த கலைத்திட்டத்தை பத்தி தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மாணவர் மைய கலைத்திட்டத்துல என்ன தலைப்புகள்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, மாணவர் மைய கலைத்திட்டத்துல, அதாவது கற்போர் மைய கலைத்திட்டத்துல 4 தலைப்புகள் கொடுத்திருக்காங்க. 1 பாருங்க, கற்போர் மைய கலைத்திட்டம் என்பதன் பொருள். 2 பாருங்க, கற்போர் மைய கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். 3 பாருங்க, கற்போர் மைய கலைத்திட்டத்தின் குறைகள்.
இந்த அதுல கற்பூர் மைய கலைத்திட்டத்தை உருவாக்க என்ன குறைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த 4வது பாருங்க, பாடமைய கலைத்திட்டத்தை மாணவர் மைய கலைத்திட்டத்தை ஒப்பிடுதல். இந்த 4வது ஹெட்டிங் மட்டும் நான் அடுத்த கிளாஸ் நடத்துறேன். ஏன்னா இதுல வந்து பாருங்க, இந்த பாடமைய கலைத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பாடமைய கலைத்திட்டத்தை நடத்தினா தான் அந்த 4வது பாயிண்ட் மட்டும் புரியும். சரிங்களா? இப்ப மேல இருக்க 3 பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு நடத்த போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, கற்போர் மைய கலைத்திட்டம் என்பதன் பொருள். பாருங்க, கற்போர் மைய கலைத்திட்டம் என்பது கற்போரின் தேவைகள், வளர்ச்சி, ஆர்வங்கள் நான் சொல்ல பாத்தீங்களா ஆகிய 3ஐயும் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, ஜான் டூயி எனும் அமெரிக்க கல்வியாளர் சமூக சூழலில் கற்றல், சமூகத்துக்கு ஏற்ற சூழ்நிலை கத்துக்கிறோம். குழந்தையின் வளர்ச்சி நிலைக்கேற்ப பாட செயல்களை அமைத்து குழுவாக கற்க செய்தல். அடுத்து பாருங்க, கண்டறியும் திறனையும் சுய சிந்தனையும் வளர்த்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மாணவர் மைய கலைத்திட்டத்தை அமைக்க வேண்டும் என்கிறார். சரிங்களா? அடுத்து பாருங்க, மாணவர் மைய கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஒரு 6 அம்சங்கள் கொடுத்திருக்காங்க. இது மாணவர் மைய முக்கிய அம்சங்கள் என்ன? 1 பாருங்க, கட்டமைப்பு. 2 பாருங்க, குறிக்கோள்கள். 3 பாருங்க, பாட கருத்துக்கள். 4 கற்பித்தலும் கற்றலும். 5 கற்றல் குழுக்கள். 6 கால அட்டவணையும் கற்கும் இடங்களும். இந்த 6 முதல் பாருங்க, கட்டமைப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மாணவர் மைய கலைத்திட்டம் மாணவர்களது சிந்தனை திறன், செயலாற்றல், கருத்துக்களை வெளிப்படுத்தும் வழிமுறைகள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொரு மாணவரும் ஆளுமை வளர்ச்சி அடைவதற்கு ஏற்ற கற்றலாளர்களை வழங்கிட வகை செய்ய வேண்டும். அந்த கலைத்திட்டம் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. செகண்ட் பாருங்க, குறிக்கோள்கள். இந்த கலைத்திட்டம் வந்து எதை குறிக்கோளா வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, மாணவர் மைய கலைத்திட்டத்தில் கற்பித்தல் குறிக்கோள்கள் முன்கூட்டியே திட்டமிடப்படுவதில்லை. அன்றைய காலகட்டத்துக்கு மாணவர்களுக்கு என்ன தேவை அதை பொறுத்து உருவாக்கப்படுது, முன்கூட்டியே திட்டமிடப்படுவதில்லைன்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவரின் தேவை, ஆர்வம், வளர்ச்சி நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கலைத்திட்ட குறிக்கோள்கள் அவ்வப்போது வடிவமைக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க, பாட கருத்துக்கள். அந்த கலைத்திட்டத்தில் பாட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, மாணவரது கற்றல் திறன், வயது, நாட்டம், முந்தைய அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் பாடக்கருத்துக்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். என்ன பாருங்க, மாணவர்களுக்கு பழக்கமான சொற்களை கொண்டு பாடங்கள் எழுதப்படுகின்றன. ஏன்னா அப்பதான் மாணவர்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். வார்த்தையை புரியாம இருந்தா மாணவர்களுக்கு அந்த ஆர்வம் இல்லாம போயிடும். 3வது பாருங்க, மாணவர்கள் பாடக்கருத்துக்களை மனப்பாடம் செய்து நினைவுறுத்தலை ஊக்குவிக்காமல் நேரடி அனுபவங்களை பெறுவதன் மூலம் சுய சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வழி காணப்படுகிறது. அதாவது மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கற்றலும் கற்பித்தலும். அதாவது மாணவர் மைய கலைத்துல கத்துக் கொடுக்கறதும் மாணவர் கத்துக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, கற்பித்தலுக்கான நேரம் குறைக்கப்பட்டு தாமே கற்றலுக்கான நேரம் அளிக்கும். மாணவர்களே கத்துக்கிறதுக்கான நேரம் தான் அதிகமா இருக்கணும், ஆசிரியர் கத்துக் கொடுக்கிற நேரம் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பாருங்க, மாணவருடன் வகுப்பறையில் இடைவினை மேற்கொள்ளப்படுவதால் வகுப்பின் கற்றல் சூழல் உயர்வாக இருக்குது. அதாவது மாணவருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் அந்த மாதிரி விவாதம் இருக்கணும், அது நல்லது சொல்றாங்க. 3வது பாருங்க, பல்வேறு காட்சி கேள்வி பொருட்களும் செய்தி காட்டல் கற்பித்தலில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. அந்த டீச்சிங் வந்து அதிக அளவு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. 5வது பாருங்க, கற்றல் குழுக்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் கற்றலில் பெற்றுள்ள அடைவு நிலை, அவர்களது ஆர்வங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் குழு ஒப்படைப்புகளை செய்து முடிப்பதன் மூலம் கற்கின்றனர். அடுத்தது பாருங்க, 3வது, இக்குழுக்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் வேறுபடும் தன்மையுடையவை. மாணவர்களில் ஒருவரை குழு நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவர். அதாவது ஒரு டாபிக்கை கொடுத்து 4 பேர் எழுத வருது, அதுல ஒரு ஆள் வந்து தலைமையை நியமிக்கிறது, எப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கிறது. சரிங்களா? அடுத்து 6வது, கால அட்டவணையும் கற்கும் இடங்களும். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்ப ஒரு ஆங்கிலத்துல வந்து நிறைய மாணவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அதே மாதிரி கணிதம் பாடத்திலையும் மேக்ஸ் பாடத்திலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க. இதை போய் நம்ம கடைசி பீரியட் ஸ்கூல்ல வந்து 8வது பீரியடா வச்சோம்னா மாணவர்களுக்கு எப்படி ஆர்வம் இருக்கும்? அப்ப அந்த கால அட்டவணையும் கற்கும் இடங்களும் முக்கியம் சொல்றாங்க. அது 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, அன்றாட குறிப்பிட்ட பாட வேளைகளில் குறிப்பிட்ட பாடம் நடத்தப்பட வேண்டும் என்பது, பாடவேளையின் கால அளவு வரையறுக்கப்பட வேண்டும் என்பதும் பாடமைய கலைத்திட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஆனால் மாணவர் மைய கலைத்திட்டம் கற்றல் செயலின் தன்மையை பொறுத்து பாடவேளையின் அளவை கூட்டியோ குறைத்தோ அமைத்துக் கொள்ள வகை செய்கிறது. ஏன்னா மாணவர்கள் விருப்பப்படி அமைகிறது. 3வது பாருங்க, மேலும் கல்வி நிலை வளாகத்தில் ஆய்வகம், நூலகம், பணிமனை, உடற்பயிற்சி கூடம் போன்ற இடங்களிலும் கற்றல் நிகழ்கிறது சொல்றாங்க. சரிங்களா? இந்த 6 பாயிண்ட் தான். அடுத்து பாருங்க, கற்பூர் மைய கலைத்திட்டத்தின் குறைகள். இத்தனை சொல்ற கற்பூர் மைய கலைத்திட்டத்துல இதுல என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 குறைகள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
3 குறைகள்ல மொத்தம் ஒரு 7 குறைகள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, மாணவர்கள் தமது வருங்கால தேவைகளை உணரும் முதிர்ச்சி பெற்றிருப்பதில்லை. மாணவர் மையப்படுத்த நீங்க பாடத்திட்டத்தை அமைக்கிறீங்க, ஆனா மாணவர்களை பத்தி எதிர்காலத்தை பத்தி எப்படி அவங்க யோசனை இருக்கணும், ஏன்னா அப்பதான் வயசு கம்மியான வயசு, அவனுக்கு அனுபவம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, தங்களது திறன்களை பற்றிய அவர்களது கருத்து மிகப்பட்டதாக நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த டைம்ல இருக்கும்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, எனவே மாணவர்களது தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் அடிப்படையில் அமையும் மாணவர் கலை திட்டம் எதிர்கால வாழ்க்கைக்கு முற்றிலும் ஈடு கொடுக்கும் வகையில் அமைவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4வது பாருங்க, மாணவர்கள் கற்க வேண்டிய இன்றியமையாத பாடப்பொருளும் பயிற்சி பெற வேண்டிய விழுமங்களும் கலைத்திட்டத்தில் இடம்பெறாமல் போகக்கூடிய அபாயம் உள்ளது. ஏன்னா மாணவர்களுக்கு விருப்பம் இல்லாத கலைத்திட்டம் சேர்க்க மாட்டாங்க, அப்ப அவங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியாம போயிருதுன்னு சொல்றாங்க. 5வது பாருங்க, மாணவர்களின் விருப்பங்களும் தேவைகளும் ஒருமித்ததாக இருக்கக்கூடிய ஒரே எல்லா மாணவர்களுக்கும் ஒரே விருப்பம்லாம் இருக்காது, மாறி மாறி இருக்கும். சோ அப்ப இது வந்து சரி வராதுன்னு சொல்றாங்க. 6வது பாருங்க, மாணவர் மைய கலைத்திட்டத்துக்கான கற்றல் ஏடுகளையும் துணைக்கருவிகளையும் ஆசிரியர் தயாரிக்க வேண்டி இருக்கும். ஆயத்த நிலையில் சந்தையில் வாங்க இயலாமல் போகக்கூடும். மாணவர்களை தயாரிக்கணும், ஆனா அந்த டைம்ல கிடைக்குமா அப்படின்னு டவுட். அடுத்து லாஸ்ட் என்ன பாருங்க, மாணவர் மைய கலைத்திட்டத்தை கையாள ஆசிரியர்களுக்கு அதிக திறனும் விரிவான படிப்பறிவும் தேவைப்படும். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு கற்போர் மைய கலைத்திட்டம். சரிங்களா, அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கலைத்திட்டத்தை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.